ஓம் சாந்தி. 12/9/2023. இன்னைக்கு ஃபஸ்ட்டு கேள்விகளை பார்க்கலாம் முரளியில். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மனம் என்ற கண்ணாடியில் எதை பார்த்து கொள்ள வேண்டும்? அதுக்கு பதில் என்ன? கணக்கு போடணும் இல்லையா? பாபா என்ன ஆன்சர் பண்ணியிருக்கிறாருன்னா, முரளியில் ஃபஸ்ட்டு எதுவரை தூய்மையாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு தூய்மையாக இருக்கிற. அடுத்து தெய்வீக குணத்தை தாரணை செய்கிறேனா, அதுவும் எந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் சொர்க்கத்தின் தேவி தேவதையாக அல்லது லக்ஷ்மியை மனம் முடிக்க தகுதியானவராக ஆகியிருக்கிறேனா. அடுத்து எந்த ஒரு அவகுணமும் இல்லையா. இதெல்லாம் வாணி ஃபுல்லாகவே டோட்டலாக அந்த மனக்கண்ணாடியில் பாருங்க மனக்கண்ணாடியில் பாருங்க அப்படின்னு சொன்ன பாயிண்ட்டு, அதையாவது நம்ம என்ன பண்ணணும், நம்ம பார்த்து ட்ரை பண்ணணும், முயற்சி பண்ணணும். இதெல்லாம் மனம் என்ற கண்ணாடியில் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து 2வது கேள்வி என்ன இருந்துச்சு, மனிதர்கள் தண்டனையை எப்படி அனுபவிக்கிறார்கள்? தண்டனை எப்படி கிடைக்கிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். அதாவது சூட்சும உடலில் தண்டனை அனுபவிப்பது இல்லை. ஸ்தூல உடலை தாரணை செய்து பிறகு தண்டனையை அனுபவிக்கிறது ஆத்மா. ஏனென்றால் ஆத்மாவிற்கு சுகம் அல்லது துக்கம் என்பது உடலில் வரும்போதுதான் தெரியும். மேலும் கர்ப்ப ஜெயிலிலும் தண்டனையை அனுபவிக்கிறார்கள். 3வது கேள்வி, யார் எதிரில் இருக்கும்போது எந்த நிழல் கூடவே இருக்கும்? அந்த கேள்வி இருந்துச்சுலே, அதுக்கு பதில் என்ன? சதா ஞான சூரியனின் எதிரில் இருந்தால் பாக்கியம் என்ற நிழல் கூடவே இருக்கும். 4வது கேள்வி என்ன இருந்துச்சு, டபுள் லைட் யாரால் ஆக முடியும், யாரால இருக்க முடியும் டபுள் லைட்டாக? என்ன நினைக்க சொன்னார் பாபா? சுமையில்லாமல் அனுபவம் ஆகணும், டபுள் லைட்டை நீங்கள் அடையணும். டபுள் லைட்டாக இருந்து சுமையில்லாமல் கடமைகளை செய்யணும்னா உங்களை நீங்கள் என்ன நினைக்கணும்? ட்ரஸ்டி. அதான் பதில். பதில் என்ன? ட்ரஸ்டி ஆகி லௌகீக பொறுப்புகளை கவனித்து கொண்டு களைப்பற்றவராக இருக்கக்கூடியவர்கள் தான் டபுள் லைட்டாக இருக்க முடியும். அடுத்து, ராவணன் உடையவராக என்ன காரணத்தினால் என்ன ஆனது? ராவணனுடைய அவன் கூட சேர்ந்ததுனால என்ன ஆயிட்டோம்? நம்ம மிகவும் ஏழையாக எதுவுமே இல்லாதவர்களாக ஆகிவிட்டோம். அதான் பதில். மிகவும் ஏழையாக எதுவுமே இல்லை. அந்த விஷயம் எதுக்கு சொன்னார் பாபா? இப்ப யாருடைய குழந்தையா தத்தெடுக்கப்பட்டுட்டீங்க? பாபாவுடைய குழந்தைய தத்தெடுக்கப்பட்டீங்க. அதனால உங்களுக்கு போதை இருக்கணும். அடுத்து என்ன கேள்வி, சுமை எப்போது இருக்காது? தன்னுடையது எதுவுமே இல்லை என்று நினைக்கும் போது சுமைக்கான விஷயமே இருக்காது. தன்னுடையது எதுவுமே இல்லை, நான் தனியாக தான் வந்தேன் பரந்தாமத்திலிருந்து, மீண்டும் போகும்போதும் தனியாக தான் போகணும், இல்லை அது என்னுடையதுன்னு எதுவுமே இங்கே கிடையாது. அப்படி இருக்கிறவங்க தான் அந்த சுமை அனுபவம் பண்ண மாட்டாங்க. அந்த சுமைக்கான விஷயமே அங்கே இல்லைன்ட்டார் பாபா. அடுத்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். தூய்மை என்றால் டேஸ். தூய்மை என்றால் விகாரமே இல்லாதவர்கள், நிர்விகாரி. 2வது, சத்தியுகத்தில் இல்லற விவகாரம் டேஸ் ஆக இருந்துச்சு, தர்மம் உடையதாக இருந்துச்சு. இப்போ அதர்மம் ஆயிடுச்சு. சொன்னார் இல்லையா, சத்தியுகத்தில் இல்லறம் எப்படி இருந்துச்சு? தர்மம் உடைய, தர்ம சிந்தனை இருந்துச்சு. 3வது, டபுள் பொறுப்பு என்றால் டேஸ், டபுள் பிராப்தி. 4வது, பாரதவாசிகள் எப்போது டேஸாக இருந்தார்களோ அப்போது டேஸாக இருந்தார்கள். பாரதவாசிகள் எப்போது சுகமாக இருந்தார்களோ அப்போது மிகவும் தூய்மையாக இருந்தார்கள். அடுத்து 100%
டேஸ் நிறைந்தவர் ஆக வேண்டும். முதல்ல சொன்னார் பாபா, ஹெட்லைன்லேயே சொன்னார். ஹெட்லைன்லேயே சொன்னார் 100%, 100% எல்லா குணங்கள்லையும், அனைத்து குணங்களிலும் நிரம்பியவர் ஆக வேண்டும். ஓம் சாந்தி.